கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மோமோஸ் தாங்க. மோமோஸ் வந்து இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், சிக்கன் வைக்கலாம், நீங்கள் பன்னீர் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸும் கேரட்டும் தான் இருந்துச்சு. அந்த 2 மட்டும் தான் வச்சு நான் வந்து ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். அதுவும் கோதுமை மாவில் மீதமான சப்பாத்தி மாவில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. கேரட்டையும் முட்டைக்கோசையும் நல்லா இது மாதிரி வந்து துருவி வச்சுக்கிட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் சீரகம் போட்டதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெருசாக எந்த ஒரு ஸ்பைசஸ் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா இதுக்கு ஒரு காரமாக ஒரு சட்னி நம்ம செய்வோங்க, அதுவே செம்ம சூப்பராக இருக்கும். அதுலேயே எல்லா ஃப்ளேவரும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. லைட்டாக இது மாதிரி கலரி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். சாட் மசாலா இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக அப்படியே வெந்து வந்துட்டுருக்கட்டும். மோமோஸ் சட்னி செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட் ஒரு 3 பொருள் தான். தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி 3 மிளகா, 4 பல் பூண்டு. இதை வந்து நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வேக விட்டுறலாம். தோல் நல்லா கலண்டு வரணும் தக்காளியில், அது வரைக்கும் வந்து வேக விட்டுறலாங்க. அது ஓரமாக வேகட்டும். இந்த பக்கம் சப்பாத்தி இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக ரவுண்டாக வந்து நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ஸ்டஃபிங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மறுபடியும் ஸ்டீம் பண்ணுறதுனால ஒரு 3/4 அளவுக்கு வெந்ததுன்னா சரி. இப்போ இதையெல்லாம் ஸ்டஃபிங்ஸ் உள்ளே வச்சுட்டு மோமோஸ் மாதிரி பிடிச்சிக்கிறேன். மோமோ ஷேப்புமே நம்ம இஷ்டம் தான். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் அடிக்கடி இந்த ஷேப் தான் பண்ணுவேன். எல்லாத்தையுமே இது மாதிரி கிட்ட கொண்டு வந்து இது மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறக்கு அழகாக மோமோஸ் மாதிரி இருக்கும். இதை மொத்தமாக வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதுங்க. சூப்பராக வெந்து வந்துடும். நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஈக்குவலாக ராகி மாவு சேர்த்து ராகி மோமோஸ் கூட செய்யலாங்க. இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் உப்பு சக்கரை மட்டும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடும். இந்த பக்கம் மோமோஸும் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. மோமோஸ் எப்போவுமே சூடாக சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த மோமோஸ் சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக இருந்தது. மழை பெய்ய நேரத்தில் இது மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன், சூப்பராக இருக்கும்.